Taste the Daily. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் இரண்டாம் நாள் சூறாவளி சுற்றுப்பயணம். கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி நடைபயிற்சி மேற்கொண்டு பொதுமக்களை சந்தித்தார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நீங்கள் கொடுத்திருக்காவிட்டால் யாராலும் கொடுத்திருக்க முடியாது என கோவை மக்கள் நெகிழ்ச்சி. கோவை ரேஸ்கோர்ஸ் சாலையில் நடைபயிற்சியின் போது மக்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் 2026இல் அதிமுகவில் நல்லாட்சி மலர வேண்டுமென எதிர்பார்ப்பை வெளிப்படுத்திய பொதுமக்கள். அவனாசி எத்திக்கடை திட்டம் நீங்க இல்லைன்னா யாரும் பண்ண முடியாது. இந்த அவனாசி ரோடு மேம்பாலம், பொள்ளாச்சி ரோடு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்துடன் கழக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி இரண்டாவது நாள் சுற்றுப்பயணம். கோவை PN புதூர், வடகோவை உள்ளிட்ட பகுதிகளில் மாலை 4 மணிக்கு பரப்புரை செய்யவுள்ளார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் முதல் நிகழ்வாக விவசாயிகளுடன் கலந்துரையாடினார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. ஸ்டாலின் அரசால் அனுபவித்து வரும் துன்பங்களையும் குறைகளையும் கேட்டறிந்தார். விவசாயிகளுக்கு வரப்பிரசாதமாக சேலம் தலைவாசலில் கொண்டுவரப்பட்ட கால்நடை ஆராய்ச்சி மையத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் விடியா அரசு கிடப்பில் போட்டுள்ளது. கோவை தேக்கம்பட்டியில் விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விளக்கம். அதோட விவசாயிகள் உபதொழில் கால்நடை வளர்ப்பு. எனக்கு முன்னால் சொன்னாங்க, நான் அமெரிக்காவுக்கு போகும்போது அங்கே பஃபலோ பால் பண்ணைக்கு போனேன். ஒரே பால் பண்ணையில் கிட்டத்தட்ட 1,35,000 லிட்டர் பால் உற்பத்தி பண்ணுறாங்க. 1,36,000 லிட்டர். ஒரு பசு 65 லிட்டர் பால் கொடுக்குது. நேரடியாக பார்த்து ஏன் நம்ம ஏரியாவில் இந்த பசு வளர்க்கக்கூடாது அப்படின்னு அங்கே அதுக்காகத்தான் அந்த எங்களுடைய சேலம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு அந்த எல்லையில் 1020 ஏக்கராவில் 1000 கோடியில் மிக பிரம்மாண்டமான இந்த ஆராய்ச்சி நிலையம், அதே மாதிரி கால்நடை மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தோம். நான் ஒரு பகுதியை அந்த மருத்துவக் கல்லூரியை நான் துவக்கினேன். அதுக்கு பிறகு இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு கட்டெல்லாம் கட்டி முடிக்கப்பட்டு கூட நான் சட்டமன்றத்தில் பேசின பிறகு ரிப்பனை கட் பண்ணி திறந்து அப்படியே பூட்டிட்டாங்க. பூட்டி கிடக்குது. கண்ணை இமை காப்பதைப் போல் அதிமுக ஆட்சியில் விவசாயிகள் காக்கப்பட்டனர். தான் ஒரு விவசாயி என்பதால் விவசாயிகளின் எண்ணங்களை புரிந்து எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்ததாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். ஒரு பசுவுக்கு என்னென்ன நோய் வருது, அந்த நோய் எப்படி தடுக்கலாம், அதுக்கு நோய் வருவதற்கு, பசு வருவதற்கு நோய் அறிகுறிய ஒரு விவசாயி தெரிஞ்சுக்கலாம். இதையெல்லாம் நாங்கள் கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டும் இல்லை, நம்ம ஊட்டியில் நம்முடைய பசு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிந்து மாடு வளர்த்துறோம். காளை கண்ணுக்குட்டி போட்டால் அது சரியாக பால் கொடுக்க மாட்டாங்க, அது இடையிலே இறந்து விடும். அது அப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்றி நம்முடைய விவசாயிக்கு என்ன கன்று வேணும், காங்கியங்கால மாட்டில் காங்கியங்கால கண்ணுக்குட்டி வேணால் காங்கியங்கால, கெடேரி வேணா கெடேரி, சிந்து மாட்டில் கெடேரி வேணா கெடேரி, காளை வேணாம். இன்றைக்கு அந்த திட்டத்தை ஆரம்பிச்சிட்டோம், அப்படியே முடங்கி கிடக்குது. இதெல்லாம் விவசாயிகளுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். இன்னும் பல திட்டம் உங்களுக்கு இன்னும் நிறைய இருக்குது எனக்கு. ஆகவே விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் கண்ணை இமைகாப்பதைப் போல
எங்களுடைய அரசாங்கம் அந்த விவசாயிகளை காக்கப்பட்டது. 1/4/2021 மும்முனை மின்சாரம் கொடுத்தேன். 1/4/2021 மும்முனை மின்சாரம் கொடுத்தேன். எந்த நேரத்தில் வேணாலும் விவசாயி போய் பம்பு செட்டை இயக்கலாம். அதுவும் இப்போ கால நேரம் நிர்ணயிக்கப்பட்டதா நான் கேள்விப்பட்டேன். அமெரிக்காவில் கறவை மாடு நாள் ஒன்றுக்கு 65 லிட்டர் பால் கறப்பதை பார்த்து அதுபோன்ற பலனை நம் விவசாயிகளும் பெறும் வகையில் கால்நடை ஆராய்ச்சி மையம் கொண்டு வந்தேன். விவசாயிகள் விரோத அரசு கால்நடை ஆராய்ச்சி மையத்திற்கு பூட்டு போட்டு விட்டதாக விவசாய தோழனும் கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி வேதனை. அமெரிக்காவுக்கு போகும்போது அங்கே பஃபலோ பால் பண்ணைக்கு போனேன். ஒரே பால் பண்ணையில் கிட்டத்தட்ட 1,35,000 லிட்டர் பால் உற்பத்தி பண்ணுறாங்க. 1,35,000 லிட்டர். ஒரு பசு 65 லிட்டர் பால் கொடுக்குது. நேரடியாக பார்த்து ஏன் நம்ம ஏரியாவில் இந்த பசு வளர்க்கக்கூடாது அப்படின்னு அங்கே அதுக்காகத்தான் அந்த எங்களுடைய சேலம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு அந்த எல்லையில் 1020 ஏக்கராவில் 1000 கோடியில் மிக பிரம்மாண்டமான இந்த ஆராய்ச்சி நிலையம், அதே மாதிரி கால்நடை மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தோம். நான் ஒரு பகுதியை அந்த மருத்துவக் கல்லூரியை நான் துவக்கினேன். அதுக்கு பிறகு இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு கட்டெல்லாம் கட்டி முடிக்கப்பட்டு கூட நான் சட்டமன்றத்தில் பேசின பிறகு ரிப்பனை கட் பண்ணி திறந்து அப்படியே பூட்டிட்டாங்க. பூட்டி கிடக்குது. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்திற்கு கோவை மாவட்ட மக்கள் உற்சாக வரவேற்பு. அலைக்கடலென திரண்ட கூட்டத்தில் நடைப்பயணமாக சென்று பொதுமக்களை சந்தித்த புரட்சி தமிழர். அதிமுக ஆட்சியில் எண்ணற்ற வளர்ச்சிப் பணிகளை வழங்கிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு மலர் தூவியும் பூங்கொத்து கொடுத்தும் வரவேற்பு அளித்த மேட்டுப்பாளையம் தொகுதி மக்கள். புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம். ஆட்சியில் இல்லாத போதும் ஆளும் அரசுக்கு அழுத்தம் கொடுத்து கோவை மக்களுக்கான தேவையை பூர்த்தி செய்வதற்கு நன்றி தெரிவித்த மக்கள். ஆட்சியாளர்களின் வயிற்றில் புலியை கரைத்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பயணம். மக்கள் கடலுக்கு நடுவே புரட்சி தமிழர் வீறு நடை. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீரழிந்து விட்டது. இனியும் ஸ்டாலின் மாடல் அரசை மக்கள் நம்ப தயாராக இல்லை. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இருக்கும் கூட்டத்தை பார்த்து ஸ்டாலினுக்கு ஜுரமே வந்துவிடும். நாங்கள் தண்ணீரை நீந்துவதை போல மக்கள் வெள்ளத்திலே நீந்தி உங்களை சந்தித்திருக்கிறோம். திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த கூட்டத்தை பார்த்து உங்களுக்கு ஜுரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நாளை தினம் மருத்துவர்கிட்ட போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கிறோம். அதிமுக பொற்கால ஆட்சியில் குறைகள் இல்லாததால் பொய்களை கட்டவிழ்த்து ஆட்சிக்கு வந்துவிடலாம் என திமுக பகல் கனவு காண்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சாடல். எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாம ஏதேதோ தங்களுக்கு நினைத்த கருத்துக்களை எல்லாம் அவதூறு செய்திகளாக வெளியிட்டு இந்த தேர்தலிலே வெற்றி பெறலாம் என்று உங்களுடைய கனவு பலிக்காது. உங்களுடைய கனவு பகல் கனவாகத்தான் இருக்கும். வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தீய சக்தி திமுக ஆட்சிக்கு மக்கள் முடிவு கட்டுவார்கள் என புரட்சி தமிழர் சூளுரை. மத்தியில் கூட்டணியில் இருந்தபோது தமிழக வளர்ச்சிக்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்தீர்கள் என விடியா திமுகவிற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சரமாரி கேள்வி.
தமிழகத்திற்கு என்ன செஞ்சீங்க? என்ன ஒரு பெரிய திட்டத்தை கொண்டாந்தீங்க? எந்த நிதியை கொண்டாந்தீங்க? ஒண்ணுமே இல்ல. குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு மத்தியிலே ஆட்சி அதிகாரம் இருக்க வேண்டும். மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தை வைத்து கொள்ளையடிக்க வேண்டும். அதுதான் திமுகவுடைய குறிக்கோள். உண்மையிலேயே இப்பொழுது பேசுகின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் மத்தியிலே ஆட்சி அதிகாரம் 16 ஆண்டு காலம் இருந்தீர்களே, மக்களை பற்றி சிந்தித்தீர்களா? நீங்கள் சிந்தித்திருந்தால் நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம், நிறைய நிதிகளை கொண்டு வந்திருக்கலாம். தங்கள் குடும்ப உறுப்பினர்களை மத்தியில் அமர வைத்து கொள்ளையடித்ததை தவிர வேறு என்ன செய்தீர்கள் என புரட்சி தமிழர் கடும் தாக்கு. மத்தியில் திமுக கூட்டணி வைத்தபோது பாஜக நல்ல கட்சி, அதுவே அதிமுக கூட்டணி வைத்தால் பாஜக மதவாத கட்சியா? நாட்டு மக்களை இனியும் திமுக ஏமாற்ற முடியாது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எச்சரிக்கை. திரு ஸ்டாலின் பேசுகிறார், பல்வேறு பொதுக்கூட்டத்திலே பேசுகிறார். எப்படி அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைப்பீர்கள் என்று. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு ஞாபகம் மறதி என்று கருதுகிறேன். 1999 பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்தீர்களா இல்லையா? நாடாளுமன்ற தேர்தலிலே, 2001 சட்டமன்ற தேர்தலிலே தமிழகத்திலே பாரதிய ஜனதாவோடு திமுக கூட்டணி வைத்ததா இல்லையா? நீங்கள் வைத்தா பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி, நாங்க அண்ணா திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி அமைச்சா மதவாத கட்சி. இதை தவிர்த்து வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது. கோவை மேட்டுப்பாளையத்தில் உரையாற்றிக் கொண்டிருந்த போது ஆம்புலன்ஸ் வருவதைக் கண்டு உரையை நிறுத்தி வழிவிடக் கூறிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டிருந்த நிலையில் எந்த தடையுமின்றி சென்ற ஆம்புலன்ஸ். அத்திக்கட அவனாசி திட்டம் நிறைவேற்றப்படும். அப்படி கொஞ்சம் வழி விடுங்கப்பா ஆம்புலன்ஸ். தம்பி ஆம்புலன்ஸ் வழி விடு. ஆம்புலன்ஸ் வருது, வழி விடுங்கப்பா. ஆம்புலன்ஸ் வருது தம்பி, கொஞ்சம் மெதுவா போ. கொஞ்சம் கார்ல மெதுவா போப்பா. கொஞ்சம் வழி விடுங்க தம்பி, கொஞ்சம் வழி விடுங்க ஆம்புலன்ஸ். நான்கரை ஆண்டுகளாக திமுக அரசு எவ்வித நலத்திட்டங்களையும் கோவை மாவட்டத்திற்கு கொண்டு வரவில்லை. கோவை மாவட்டத்திற்கு கேட்ட திட்டங்களை வாரி வழங்கியவர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி என கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பெருமிதம். மக்களோட ஆட்சியை புரட்சித் தமிழர் எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்துக்கு 50 ஆண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சியை அள்ளித் தந்த அற்புத தலைவர், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரட்டி மீண்டும் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியும் புரட்சி தலைவி எம்ஜிஆருடைய ஆட்சியும் அமைக்க மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று எந்த கூட்டமா இருந்தாலும் ராசி கோவை மாவட்டம் தான். புரட்சி தலைவி அம்மாவுடைய வழியிலே இன்னைக்கு கோவை மாவட்டத்திலே மேட்டுப்பாளையம் தொகுதியிலே மேட்டுப்பாளையம் நகரத்திலே கடல் போல தங்கக்கூடிய இந்த மக்கள் நிலத்திலே இந்த ஆட்சியை விரட்டி 2026 மீண்டும் ஜெயிச்சாது கோட்டையில் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மக்கள் விரோத ஆட்சியை விரட்டி புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவியின் ஆட்சியை புரட்சித் தமிழர் அமைப்பார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2 புரட்சித் தமிழர் கொண்டு வருவார் என கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி திட்டவட்டம். வீட்டு வரி, குப்பை வரி என வரி மேல் வரி விதித்து தமிழக மக்களை திமுக அரசு வாட்டி வதைப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் வேதனை. அதிமுக ஆட்சியில் விலைவாசியை கட்டுக்குள் வைத்து நல்லாட்சி வழங்கியதாக கோவை காரமடையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பெருமிதம்.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 வரை சிறப்பான ஆட்சி உங்களுக்கு கொடுத்தது. அண்ணா திமுக ஆட்சியில விலைவாசி உயரல, கரண்ட் பில் உயரல, வீட்டு வரி உயரல, கடை வரி உயரல, குடிநீர் கட்டணம் உயரல. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்று 50 மாத கால ஆட்சியில கரண்ட் பில் 52% உயர்த்தப்பட்டு விட்டது. இங்க இருக்கிற வீடுகளுக்கு, நகராட்சியில் இருக்கிற, மாநகராட்சியில் இருக்கிற, பேரூராட்சியில் இருக்கிற வீடுகளுக்கு 100% வீட்டு வரி, கடவரி 180%, குடிநீர் வரி போதாதற்கு குப்பை வரியும் போட்டாங்க. வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வலிக்கின்ற அரசுக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். வேளாண் பெருமக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக. அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் வழங்கப்பட்டதாக காரமடை பிரச்சார கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. நூறு நாள் வேலை திட்டங்களில் 50 நாட்களாக குறைத்ததுதான் திராவிட மாடல் அரசின் சாதனை என காரமடை பிரச்சார கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் தாக்கு. அதிமுக ஆட்சியில் மக்களுக்கு நிறைய திட்டங்கள் கொடுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும். 2026 அதிமுக ஆட்சி அமைவது நிச்சயம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வலிக்கின்ற அரசுக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். இன்னைக்கு அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதா கூட்டணி அமைந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலை மிகப்பெரிய வெற்றியை நாம் பெறுவோம். இன்னும் பல கட்சிகள் நம்மோடு இணைய இருக்கின்றன. அதிமுக ஆட்சியின் போது விரிவான திட்ட அறிக்கை தயாரித்து கொண்டுவரப்பட்ட அத்திக்கடவு அவிநாசி 2ஆம் கட்ட திட்டத்தை தீய திமுக அரசு கிடப்பில் போட்டுள்ளது. அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் கோவை மக்களின் கனவு திட்டம் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என காரமடையில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். அவருடைய கோரிக்கை ஏற்று விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அதற்குண்டான எஸ்டிமேட் தயார் செய்யப்பட்டது. ஆட்சி மாற்றம் வந்ததையும் விடியா திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அத்திக்கடவு அவனாசி திட்டம் 2ஐ கைவிட்டு விட்டார். மீண்டும் உங்களுடைய துணையோடு அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அத்திக்கடவு அவனாசி திட்டம் 2ஐ நிறைவேற்றி தருவேன்.